தேவன் நம்மளால் செய்ய முடியாததை அவர் செய்துவிட்டு நம்மளால் செய்யக்கூடியதை நாம் செய்து அவருடையதான அந்த வெற்றியில் நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிக்கிற மாதிரி நமக்கும் ஒரு பங்கை அளிக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். யோசுவா 10ஆம் அதிகாரம். யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆய்க்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலுடைய சமாதானம் பண்ணிட்டாங்க அப்படின்னும் எருசலேம் ராஜாவாகிய அதோனி சேதேக் என்பவன் கேள்விப்படுறான். அதோனி சேதேக்னு சொன்னால் நீதின்னு அர்த்தம். அப்போ நீதிக்கு ராஜாவாக இருக்கிற அவன் பேர் தான் நீதிக்கு ராஜா. ஆனால் அவன் 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 நீதியை பின்பற்றுகிறவன் அல்ல. அவன் தேவனுடையதான நீதியை அறியாதவன். அவன் கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல பெரிய பட்டணம். இவ்வளோத்தும் கிபியோன் சாதாரண ஆட்களில் பெரிய பட்டணத்துக்காரங்க. ஆயியை பார்க்கலும் பெரிதாக இருந்துச்சு. மனுஷரெல்லாம் பலசாலியாக இருந்தபடினாலும் மிகவும் பயந்தாங்க. ஆகையால் எருசலேமின் ராஜா அதோனி சேதேக் என்ன செய்தான்னா, தான் தனியாக போக முடியாதுங்கிறதுக்கு ஒரு 5 பேரை சேர்த்துக்கிட்டான். அதோனி சேதேக், அவன் அவன் எருசலேமின் ராஜா. அப்புறம் எப்ரோனின் ராஜாவாகிய ஓகாம், யர்மூத்தின் ராஜாவாகிய பிராமு, லாகிஸின் ராஜாவாகிய யப்பியா, எக்லோனின் ராஜாவாகிய தெபீர். இந்த எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டு அங்கங்கே அதெல்லாம் மேற்கு பக்கம் இருந்தவங்க, தெற்கே இருந்தவங்க, வடக்கே இருந்தவங்க ஒரு குரூப்பாக இந்த சென்ட்ரல் பார்ட் அந்த மத்திய பாலஸ்தீன பகுதியிலேருந்து எல்லாம் எதிர்த்து என்ன செய்கிறாங்க, கிபியோனுக்கு நேராக வர்றாங்க. உடனே இந்த கிபியோனியர்கள் அதை கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறான்னா, கிபியோனில் வந்து வரும்போது நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் எடுத்து வந்து துணை செய்யுங்கன்னு கூப்பிட்றான். அவங்க எல்லோரும் வர்றாங்க. அவங்கெல்லாம் இஸ்ரவேலுடைய அந்த கிபியோனை சமாதானம் பண்ணிட்டாங்க, நம்ம யுத்தம் பண்ணுவோன்னு. இப்போ இந்த 5 ராஜாக்களும் சேர்ந்து வந்து எல்லோரும் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கிபியோனியர்கள் யோசுவாவுக்கு ஆள் அனுப்பி சொல்கிறார், இந்த மாதிரி எங்களை கைவிடாதீங்க, சீக்கிரமாக வாங்க, எங்களுக்கு இவங்க வந்து யுத்தம் பண்ணுறாங்க, எம்மோரி ராஜாக்கள்லாம் சேர்ந்து வந்து யுத்தம் பண்ணுறாங்கன்னு. உடனே யோசுவாவும் சகல மனுஷரும் புறப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா போகிறாங்க. அப்போது 8ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு போகிறான். நீ அவளுக்கு பயப்படாத ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, அவளை உன் கையில் ஒப்பு கொடுத்து விட்டேன், அவள் ஒருத்தர் உனக்கு முன்பாக நிற்க மாட்டாங்க அப்படின்னு முழுசும் கில்காலிலிருந்து புறப்பட்டு அவன் நினச்சான். யோசுவா அவங்களும் நினச்சாங்க 1 டே ஃபுல்லாக வந்தாலும் வர முடியாது, நம்ம பகலில் வருவாங்கன்னு. இவன் நைட்டாக முழுவதும் நடந்து காலங்காத்தால் அவங்கள பிடிச்சிட்டான். கர்த்தரோ அவளை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணாரான். அவங்க மடங்கடித்து அவங்க அசக்கா மக்கத்தா மட்டும் அந்த எல்லை வரைக்கும் துரத்துனாங்க. அப்படி துரத்தும் போது 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் வானத்திலிருந்து பெரிய பெரிய கற்களை அவள் மேலே விழ பண்ணாராம். அதாவது இஸ்ரவேலுடைய பட்டயத்தினால் கொல்லப்பட்டவங்களை விட அந்த கல் மலையினால் மண்டையில் ஒழுந்து மண்டை உடஞ்சி நிறைய பேர் செத்து போயிட்டான். அப்படி செத்தவங்க அதிகமாக.
பெரிய அற்புதங்களை அவர் செய்தார். இப்போ இப்படி வரும்போது சாயங்காலம் நெருங்கி வந்துருச்சு. ஆனால் யுத்தம் இன்னும் முடியலை. உடனே யோசுவா என்ன செஞ்சாராம், ஒரு விசுவாசத்தில் விசுவாச தைரியத்தில் அந்த சூரியனை பார்த்தோம், சந்திரனை பார்த்தோம். ஆமாம், கிபியோன் மேலே சந்திரனை நீ அப்படி நெல்லு, ஆயிரோன் பள்ளத்தாக்கில் தரித்து நெல்லுங்கள். ஆமாம், சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயிரோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கன்னு சொல்லி சூரியனையும் சந்திரனை நிறுத்திட்டான். அப்போ ரெண்டும் தெரியக்கூடிய ஒரு நாள்னா ஒன்று ஆமாம் பௌர்ணமியை நோக்கி போகிறதான நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நிறுத்திட்டான். அப்போ ஜனங்கள் சத்துருக்களை நீதி சரி கட்டு மறைக்கும் சூரியன் அப்படியே நின்றுச்சான், நடுவானத்தில் அப்படி நின்றுச்சான். இப்படி கர்த்தர் மனிதனுடைய சொல்ல கேட்டு அதுக்கு ஒத்த முன்னால் ஒரு நாள் இருந்ததும் இல்லை, பின்னால் ஒரு நாள் இருந்ததும் இல்லையா. அப்போ யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடு கூட கில்காலுக்கு பாளையத்துக்கு அவன் என்ன செய்கிறான், யோசுவா ஆமாம் திரும்பி வர பண்ணாங்கன்னா. அப்படி கில்கால் பாளையத்துக்கு திரும்பும்போது அந்த 5 ராஜாக்களும் ஓடி போய் ஒரு கெபிக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அந்த 5 ராஜாக்களும் கெபியில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டது. உடனே என்ன செய்கிறான்னா, அந்த பெரிய கற்களை வச்சு கெபின் வாயில் பூட்டிடுங்கன்னு சொல்லி பண்ணிட்டு தொடர்ந்து சத்துருக்களை துரத்துங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவங்கள துரத்துறாங்க. கர்த்தர், தேவனாய கர்த்தர் 19 வருஷம் அவர்களை அவர் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி இவங்களை அனுப்புகிறார். கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு. அப்போது தேவன் நமக்கு வைத்திருக்கிறதையும் தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்ததையும் நாம் தான் அதை ரிசீவ் பண்ண வேண்டும். உங்களுக்காக இருக்குது, அறுவடை பண்ணி கொண்டு வாங்க. அதை கண்டுபிடித்து நீங்கள் உங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்கள். இந்த வேலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சில நேரங்களில் பெரிய மிருகங்கள் ஆமாம் தன்னுடைய இறை மிருகத்தை பிடிச்சி அதை அறகுறையாக அதை கொன்று விட்டு தன்னுடைய குட்டிகளுக்கு சாப்பிட கொடுக்குமா. அதுக்கப்புறம் மீதி அது கொன்று சாப்பிடுமா. அப்போ என்னென்னா, தேவன் நம்மளால் செய்ய முடியாததை அவர் செய்துவிட்டு நம்மளால் செய்யக்கூடியதை நாம் செய்து அவருடையதான அந்த வெற்றியில் நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிக்கிற மாதிரி நமக்கும் ஒரு பங்கை அளிக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். கர்த்தர் நமக்காக எல்லாம் செய்து முடிச்சுட்டு அது அப்படியே நமக்கு முடித்ததை நமக்கு தராமல் நாமும் அதை செய்தோம் என்று சொல்லிக்கிறதுக்கான ஒரு பெருமிதத்தையும் நமக்கு அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் அவருடைய வெற்றி, அவர் நமக்கு செய்ததை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கொண்டாட வேண்டும். நம்மை கொண்டு அவர் செய்ததையும் நாம் கொண்டாட கர்த்தர் கிருபை நமக்கு தருவாராக. எல்லாம் முடிஞ்சது. கடைசியாக ஒரு குறிப்பாக ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த ராஜாக்கள் எல்லாத்தையும் கெபியிலேருந்து உயிரோடு வெளியே கொண்டு வராங்க. 5 ராஜாக்களையும் 24ஆம் வசனத்தில் யோசுவா இஸ்ரவேல் மனுஷர்களெல்லாம் அழைப்பிச்சு யுத்த அதிபதிகளை பார்த்து சொல்கிறாங்க, உங்களுடைய கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்து வேலை வைங்க. இந்த 5 ராஜாக்கள் கீழே கடத்தப்படுறாங்க. அவங்க அந்த அதிபதியுடைய கால்கள் அவங்க கழுத்தில் வைக்கும்படி சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமானதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ண உங்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். இதை மனதில் வைத்து தான் எழுதும்போது பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு நிருபம் 16ஆம் வசனம் 20ஆம் வசனம் சொல்லும்போது, சமாதானத்தின் தேவன் ஆமென் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக அப்படின்னு எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் உனக்கு விரோதமாக வர சத்துருவை ஆண்டவர் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக. அப்போ 26 அவங்களை வெட்டி கொன்று 26ஆம் வசனத்தில் மரங்களை தொங்க விடுறாங்க. அப்புறம் சாயங்காலத்தை இறக்கி அவங்க மேலே அந்த கெபிக்குள்ளே தூக்கி போட்டு கெபியின் வாயில் என்ன பெரிய கற்களை போட்டு அடைச்சிட்டார். அந்த பின்பதாக தொடர்ந்து 20ஆம் வசனத்தில் லிப்னா மேலே யுத்தத்தை ஜெயிக்க பண்ணார். அதை கர்த்தர் அவங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அதன் பின்பதாக லிப்னாவிலேருந்து புறப்பட்டு லாகிஸையும் அவங்க ஜெயித்தாங்க. ஆமாம், அதன் பின்பதாக லாகிஸ்க்கு அப்புறம் என்ன செய்தாங்க, அதில் கேசேரின் ராஜா வந்தான், கூட உதவிக்கு வந்தான், அவனையும் அந்த ராஜாவையும் ஜெயித்தாங்க. இப்படி எல்லாரையும் ஜெயித்து வர கர்த்தர் யோசுவாவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்பதை பார்க்கணும். வரிசையாக அந்த 5 ராஜாக்களுடைய எல்லா ஏரியாக்களையும் மீதியாக இருக்கிற அத்தனை பேரையும் அவன் அழித்து போட்டு விட்டு அவன் 42ஆம் வசனம் சொல்லுது, அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவருடைய தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடிச்சிட்டானா இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக
யுத்தம் பண்ணினாராம். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலுக்கு பாளையத்தை திரும்பி வந்தான். இதே வார்த்தை முன்னால் ஒரு தடவை வருது. ஆனால் இங்கே எல்லாத்தையும் முடித்து விட்டு திரும்ப வருவதை நான் பார்க்குறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவரே எல்லாம் செய்து முடிக்காமல் அவன் கடினமானதை அவர் செய்து முடித்துவிட்டு எளிதானதை நம்மை செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. யோசுவா காலமே புறப்பட்டு போக வேண்டியதாக இருந்தது. யோசுவா அவர்களை தொடர்ந்து பின்பற்ற வேண்டியதாக இருந்தது. யோசுவா விசுவாச தைரியத்தோடு சூரியனையும் சந்திரனையும் ஏன் இயற்கையவே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. கர்த்தர் அதற்கான எல்லா கிருபையும் ஞானத்தையும் அவன் வல்லமையும் பலனையும் ஆண்டவனுக்கு கொடுத்திருந்தார். அவன் அத்தனை பேரையும் முறியடித்து அவன் திரும்பி வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். எப்படி இருக்கும் பாருங்கள். இரவெல்லாம் நடந்தவன் மறுநாள் 1.5 நாள் கூடுதலாக மற்ற நாளை விட அதிகமான நேரங்கள் 12 மணி நேரத்துக்கும் அதிகமான நேரங்கள் அவன் யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனாலும் அந்த கடினமான நிலையிலையும் அதை லகுவாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். வெற்றியை அவன் சம்பாதித்து கொண்டான். இன்றைக்கும் நாமும் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே தந்து விட்டதை பெற்றுக்கொள்ளும்படி நாம் முழு பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு அதை வாய்க்க பண்ணுவார். நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு சந்தோஷத்தை உனக்கு ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா 10வது அதிகாரத்தை பார்க்குறோம். 10வது அதிகாரத்தில் அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசம் அனைத்தையும் யோசுவா என்ன செய்தாராம், ஒருமிக்க முறியடித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுலேயே சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாரா, இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்றைக்கும் நமக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள், விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது கர்த்தர் இருக்கிறார். ஆகையினால் நம்ம என்ன செய்ய வேண்டாம், நம்ம பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமாம். நம்ம என்ன செய்யணும், நம்ம துதித்து கொண்டே இருப்போம். சாத்தான் என்ன செய்வான், முறியடிக்கப்படுவான். ஆமீன். கர்த்தர் நமக்காக எழுந்து செயல்படுவார். எந்த சூழ்நிலை, எந்த போராட்டங்களானாலும் இன்றைக்கு நாம் ஒரு முடிவெடுப்போம், நம்ம துதிப்போம். ஆமீன். தேவன் எல்லா சத்ருவையும் நமக்கு முன்பதாக முறியடித்து ஆமீன் நம்மை ஜெயம் சிறக்க பண்ணுவார். ஜெபம் பண்ணுவோமா? அப்பா இரக்கம் கிருபைன்னு இருந்தால் நீங்கள் நல்ல பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம். எல்லா இடங்கள்லையும் ஜெயத்தை அப்பா சுதந்திரிக்கத்தக்கதாக நீர் கிரியை செய்கிறீர் ஆண்டவரே. ஆமேன். அப்பா ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி, எங்களுக்காக வழக்காடி, எங்களுக்காக எல்லா காரியத்தையும் எங்களுக்காக நடப்பிக்கிற தேவன் ஒருவர். அப்பா நீர் எங்களுக்கு முன்பதாக செல்கிற ஆமேன் ஆண்டவரே. அப்பா சேனையின் கர்த்தாவே, தலைவர் ஆண்டவரே, யுத்தத்தை நடப்பிக்கிறவர் ஆண்டவரே. ஆமேன். அப்பா ஸ்தோத்திரம். நீர் அற்புதமாக எல்லாவற்றையும் செய்து ஜெயத்தை தந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கர்த்தாவே உமக்கே துதிபலிகளை ஏறெடுக்கிறோம். ஆவியானவரே உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமேன் அப்பா. நீர் அற்புதமாக எல்லா யுத்தத்தையும் செய்து ஆமேன் அப்பா அவர்கள் ஆமேன் ஜெயத்தோடு திரும்பி வர இஸ்ரவேலர் அனைவரோடும் ஆமேன் ஒருவரை இழந்து போகாதபடிக்கு எல்லாரோடும் கர்த்தாவே அப்பா அவர்கள் பாளையத்துக்கு திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுகிற தேவன், பாதுகாக்கிற தேவனப்பா. உம்மை அண்டிக் கொண்டு இருக்கிற ஒருவரையும் நீர் கைவிடாத தேவனப்பா. நீர் அப்படியே செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.